8ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 முதல் 15 வசனத்தில் ஒரு ஓமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஓமைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஓமை என்பது நம்மளை பொறுத்த வரைக்கும் உலக பிரகாரமாக ஓமை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்கு இன்னொரு விஷயத்தை யூஸ் பண்ணுவது தான் ஓமை. அதாவது ஒரு கடினமான விஷயத்தை புரிய வைப்பதற்கு ஒரு லகுவான விஷயத்தை சொல்வதுக்கு பேர் தான் என்னது, ஓமை. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் நாங்கள்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு விமானத்தையே பார்த்துருக்க மாட்டாங்க, ஃப்ளைட்டே தெரியாது. அப்போ யாராவது சென்னையிலேருந்து வரவங்கள பார்த்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஃப்ளைட்டெல்லாம் சொன்ன உடனே, ஃப்ளைட்டா எப்படி இருக்கும், ஏரோப்ளைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா பறவை மாதிரி மேலே பறக்கும் அப்படிம்பாங்க. இந்த பறவை மாதிரின்னு ஒரு மாடல் சொல்கிறோம்ல, அதற்கு பேர் தான் ஓமை. ஒரு புரியாத விஷயத்தை புரிய வைப்பதற்கு பயன்படுத்துவது ஓமை. இது உலக பிரகாரமாக. ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஓமை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். 11வது வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்படின்னா ஓமை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறிக்கிறது. உலக பிரகாரமாக பார்த்தா ஒரு ஈஸியாக விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கான வேலை தான் ஓமை. அதான் கரெக்ட். இப்போ இயேசு கிறிஸ்துவும் அதுக்கு அப்படி தான் யூஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறார். ஆனால் அந்த ஓமைக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதையும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. யாருக்கு கர்த்தர் புரிய வைக்கணுமோ அவங்களுக்கு தான் அந்த ரகசியம் புரியும். மற்றவங்களுக்கு, அதாவது பரலோகம் இவங்களுக்கு தெரிய வேணான்னு தெரிஞ்சா அவங்களுக்கு அது வெறும் ஓமையா மட்டும்தான் இருக்கும். அது ஒரு கதையா, அது வெளிப்படையா என்ன இருக்குதோ. இப்போ நாமளும் இந்த வேதத்தை வெறும் ஓமையா படித்தோம்னா நாமளும் கண்டும் காணாதவர்கள் போல் லிஸ்ட்ல தான் இருக்கிறோம். இதோடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ரகசியங்கள் அருளப்பட்ட சந்ததியை மாறுகிறோம். எப்பவுமே திருச்சபையை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கத்தான் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டுக்கும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வெளியரங்கமாக்கப்பட்டது. இப்போ நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் அவங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆனா அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பது இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு தான் வெளிப்பாடு. இயேசு வந்து அங்க நிற்கும் போது அவனால அது பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு என்ன செய்ய முடியல. இயேசுவே சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஏன்னா அது ரகசியமாக இருக்கு அவங்களுக்கு. அவங்க தேவனிடத்துல போய் கேட்பாங்கன்னா அந்த ரகசியம் வெளிப்படும். அப்போ அவர்களுக்கு அது மறைபொருளாக இருந்தது. ஒருவேளை அவர்கள் போய் சீஷர்கள் மாதிரி இயேசுகிட்ட கேட்குற மாதிரி அன்னைக்கு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, இல்லை நியாய சாஸ்திரிகள், வேதபாரகர், அன்னைக்கு உள்ள ஆசாரியர்கள் யார்கிட்ட போய் கேட்டிருந்தா அவங்களுக்கும் அது என்னவா இருக்கும், வெளியரங்கம் ஆகிருக்கும். ஆனால் அவங்க கேட்கல. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ நம்ம அந்த விதை விதைக்கிற ஓமையை தான் பார்க்க போகிறோம். விதை விதைக்கிற ஓமைக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு. எனக்கு இதில் படிக்கும் போது என்னென்னா, சீஷர்கள் போய் கேட்டுறாங்க, அந்த ஓமையின் கருத்தாவது அப்படின்னு 11வது வசனத்திலேருந்து கர்த்தர் அந்த ஓமைக்கான விளக்கத்தை கொடுத்துட்றாரு. 12வது வசனத்திலேருந்து 15வது வசனம் வரைக்கும் கர்த்தர் அந்த ஓமைக்கான விளக்கத்தை கொடுத்துட்றாரு. ஆனால் இதை படிக்கும்போது இதுக்கு பின்னாடி இன்னொரு ரகசியம் இருக்குது, இன்னொரு விஷயம் இருக்குன்ற மாதிரி ஆவியானவர் உணர்த்தினார். இப்போ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த விஷயம் வந்து வெளியரங்கமாகவே இருக்குது. விதை விதைக்கிறவனுடைய ஓமை வந்து வெளியரங்கமாகவே இருக்குது. ஆனால் அதற்கு பின்னாடி இன்னொரு ரகசியம் இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், இந்த செய்தின்னு சரி, நான் இந்த இடத்துல அந்த விதையை பற்றி பேசுகிறாரு, நல்ல நிலம், முள்ளுள்ள நிலம், இப்படி தான் நினைக்கிறோம். இது வெளியரங்கமாக சொல்லப்பட்டது. அவர்களையும் தாண்டி திருச்சபைக்கென்று ஆண்டவர் சில ரகசியங்களை இன்னும் அதில் வைத்திருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தருடைய வசனம் வந்து பல டைமென்ஷனில் இருக்கும். அந்த டைமென்ஷன்ஸை போய் நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தி கொடுப்பாரு. அதனால தான் 2000 வருஷமாக இன்னும் பைபிள் வந்து நமக்கு புதுசாகவே இருக்கு. நேற்று ஒருத்தர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார், நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு புக்கையுமே ஒரு தடவை படிச்சுட்டு தூக்கி வச்சுருவோம், அதுக்கப்புறம் அந்த புக்கில் படிக்கிறதுக்கு
ஒன்றும் இருக்காது. நல்ல புக்காக இருந்தால் 2 தடவை படிப்போம், மிஞ்சி போச்சுன்னா 3 தடவை படிப்போம். ஆனால் 2000 வருஷமாக ஒரு புக்கை ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருக்கிறோமே, நம்ம வாழ்நாளெல்லாம் 400 தடவை 500 தடவை. அதுதான் இந்த புக்கோடைய விசேஷமே. ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒவ்வொரு விஷயத்தை அது சொல்லிக் கொடுக்கும். ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், ஒரு தடவை நான் படிச்சுட்ட உடனே பைபிளை மாற்றிடுவேன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அந்த ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் போது நிறைய அண்டர்லைன் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம நோட் பண்ணுவோம். செகண்ட் டைம் அதே பைபிளை படித்தோம்னா அதே காரியம் நமக்கு வெளிப்படும். அதுக்கு பதிலாக அதை வச்சுட்டு புது பைபிளில் படித்தா ஆண்டவர் நமக்கு பல புதிய காரியங்களை பேசுவதற்கு நல்லா இருக்கும் அப்படிம்பார். அதுவும் ஒரு வகை. அப்போ பாருங்கள், இந்த பைபிள் நமக்கு என்ன செஞ்சிகிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறோம், இந்த பைபிளை நல்லா தியானிங்க தியானிங்க. நீங்கள் எவ்வளோ தான் சீரியல் பார்த்தாலும் வெளிப்பாடு கிடைக்காது. இல்லை, ஒரு சீரியலை எத்தனை தடவை பார்த்தாலும் என்ன கிடைக்காது, வெளிப்பாடே கிடைக்காது. அதுக்கு பதிலாக வாழ்க்கை தான் போர் அடிக்குது. அதுக்கு பதிலாக பைபிள் படிச்சுட்டே இருந்து பாருங்கள். அது எப்படிங்க பைபிள் படிச்சுட்டே இருக்க முடியும்? அது டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களால் அதுக்கப்புறம் அது கீழே வைக்கவே முடியாது. ஒரு ஊழியக்காரர் கையில் பைபிள் வச்சுட்டே இருப்பாராம், பாக்கெட்டில் சின்ன பைபிள். 5 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் பிரித்து படிப்பாராம். என்ன காரணம்னு கேட்டால், அந்த 5 நிமிஷத்தில் கூட கர்த்தர் என் கூட பேசுவார்னு அவர் விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் அந்த விதை விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதல்ல 4 வகையான நிலங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இது ஒரு வேத பாடம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால் கொஞ்சம் டீப்பாக போகலாம். 4 வகையான நிலங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல வழி அருகே ஒரு நிலம் இருக்குது, 2வது கற்பாறைன்னு இருக்குது, 3வது முள்ளுள்ள இடம், 4வது நல்ல நிலம். இந்த 4 வகையான நிலம் முதல்ல எப்படி வந்துச்சு? கர்த்தர் படைக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்ல நிலம்தான். ஆண்டவர் முள்ளுள்ள இடங்களை உண்டாக்கவே இல்லை, அப்படி பைபிளில் சொல்லவே இல்லை. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாருன்னு இருக்கு. 1வது அதிகாரம் பண்ற 10வது வசனம் ஆதியாகமத்தில், தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. இந்த வெட்டாந்தரையில் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? புல், மரம், செடி, கொடி எல்லாத்தையும் முளைக்க பண்ணிட்டார். முளைக்க பண்ண பிறகு வசனம் சொல்லுது, கர்த்தர் அதை நல்லது என்று கண்டார். அப்போ ஆதாமை ஆண்டவர் படைச்சு கொடுத்த இந்த பூமியானது நல்லா தான் இருந்துச்சு, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே நல்ல நிலம்தான். எப்போ ஆதாம் பாவம் செஞ்சாரோ அப்போதான் ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்றாரு, இது உனக்கு இனிமேல் முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். இப்போதான் லேண்டு மாறுது. ஃபஸ்ட்டு கர்த்தர் படைக்கும் போது அது நல்ல லேண்டு தான். இப்போதான் கர்த்தர் சொல்றாரு, இது உனக்கு என்ன செய்யும்? முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். இப்போ ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் முதல்ல என்ன பண்ணு, நீ எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்து. ஃபஸ்ட்டு சொல்லும் போது சொன்னார், பாவம் செய்யறதுக்கு முன்னாடி தோட்டத்தை பண்படுத்தவும் அப்படின்னு இருக்கு, தோட்டத்தை சரி பண்ணு அப்படின்னாரு. இப்போ சொன்னார், முதல்ல நீ எடுக்கப்பட்ட மண்ணை என்ன பண்ணு, சரி பண்ணு. அதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுருச்சு. ஆண்டவர் சொல்றார் ஆதாமை பார்த்து, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது அப்படிங்கிறார். இப்போ சபிக்கப்பட்ட பூமியை போய் இப்போ நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, சரி பண்ணு. அதுக்கப்புறமா எங்க வரலாம்? தோட்டத்துக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் நீ எதை பண்ணு? சபிக்கப்பட்ட பூமியை சரி பண்ணு. இப்போ ஆதாம் போய் என்ன பண்ணியிருக்கணும்? ஆதாம் கொடுத்த வேலை என்ன? போய் பூமியை சரி பண்றது. அப்போ ஆதாம் போய் என்ன பண்ணியிருக்கணும்? பூமியை சரி பண்ணியிருக்கணும். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஆதாம் பூமியை சரி பண்ணவில்லை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இயேசு வரும்போது பூமியை பார்த்தா பூமி எப்படி இருக்குது? 4 வகையான நிலமாக மாறி இருக்குது. ஆண்டவர் ஆதாம்கிட்ட கொடுக்கும்போது பூமி 2 வகையாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஒரே வகை நல்ல நிலமாக இருந்துச்சு. பாவம் செஞ்ச பிறகு பூமி எப்படி ஆயிடுச்சு? 2 வகை. ஒன்று முள்ளுள்ள இடங்களும் குறுக்கும், 2வது நல்ல நிலம். ஆனால் இப்போ பூமி ஆண்டவர் வரும்போது எப்படி இருக்குது? 4 வகையாக மாறிடுச்சு. முள்ளும் குறுக்கும், கற்பாறை, வழி அருகே, அதுக்கு பிறகு ஆமாம். இப்படி மாறின உடனே ஆண்டவர் வரும்போது பார்க்குறாரு, ஆதாம் கிட்ட ஏற்கனவே எல்லாத்தையும் நல்லா தான் பண்ண சொன்னோம், இப்போ எப்படி மாறி இருக்குது? 4 மாறி இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வசனம் எல்லாருக்கும் ஒன்று தான், அத்தனை பேருக்கும் ஒன்று தான். அதனால தான் ஆண்டவர் வசனத்தில் சொல்லுவார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய மழை எல்லாருக்கும் காமன், எல்லாருக்கும் ஒன்று தான். அது எங்கே விழுதுங்கிறத பொறுத்து தான் பிரச்சனையே. அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவர் எல்லா நிலத்திலையும் தான் போடுறாரு. விதையில் பிரச்சனை இல்லை, வசனத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வசனத்தை வாங்குற நிலத்தில் தான் பிரச்சனை இருக்கு. ஆதாமுங்கிட்ட சொல்லி லேண்டை சரி பண்ண சொன்னால், ஆதாம் சரி பண்ணாததுனால லேண்ட் எப்படி இருக்குது? 4 வகையாக இருக்குது. இன்னைக்கும் சபைகள்
இந்த மாதிரி 4 வகைக்குள்ள தான் இருக்கும். சபைகள் எப்படி இருக்கும்? 4 வகைக்குள்ள தான் இருக்கும். சபைன்னா நாம தான். நீங்க உடனே டினாமினேஷனையோ அல்லது உடனே எந்த ஒரு ஸ்தாபனத்தையோ நினைச்சிடாதீங்க. சபைக்குள்ள இருக்கிற நாம தான். என்ன கேட்டா, ஒரே சபைக்குள்ளேயே 4 வகையான நிலம் உள்ள உட்காந்துருக்கும். விசுவாசியிலே எப்படி இருக்கும்? 4 வகையான விசுவாசியும் இருக்கும். அதே நேரத்தில் சபையும் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி 4 வகையான சபையும் இருக்கும். சில சபைகள் வசனத்தை நன்றாக வாங்கி கொள்ளுகிற சபைகள் இருக்கிறது. சில சபைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்த மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு நெருக்க போகுது. இப்போ நம்ம அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி இதை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் வேறொரு காரியத்தை இதிலிருந்து வெளிப்படுத்தி கொடுத்தார். அதை தான் நாம் இன்னைக்கு அதோடு சேர்த்து பார்க்க போகிறோம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. முதலாவதாக வழி அருகே விதைக்கப்பட்டதான சில விதை அல்லது வழி அருகே விழுந்ததான விதை. ஒரு பக்கம் நான் சைமல்டேனியஸாக 2 விஷயத்தை சொல்லிக்கிட்டே வரேன், நீங்கள் கவனிங்க. அப்போதான் உங்களுக்கு 2 காரியத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? தியானிக்க முடியும். ஒன்று, வழி அருகே விதைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இயேசுவே அதுக்கு என்ன செய்யறாருன்னா ஒரு பதில் சொல்றாரு. 12வது வசனத்தை வாசிங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த வழி அருகே விதைக்கப்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு வகையான விசுவாசி. அவங்க வசனத்தை கேட்குறாங்க, வசனம் கேட்கப்படுது. ஆனால் பிசாசு வந்து என்ன பண்ணிடுறானா, அந்த வசனத்தை எடுத்து போட்டுறானா, அவங்க அந்த வசனத்தை விசுவாசிக்காதபடிக்கு செஞ்சிடறானா. இதை நீங்கள் சாதாரணமாக இப்படி எடுத்துக்கலாம், அது ஒரு வகை உண்டு, சபைக்குள்ளே இருக்கு. அதே நேரத்தில் இந்த வழி அருகே விதைக்கப்பட்டது பிசாசு எடுத்து போட்டது, இதுக்கான ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழி அருகே விதைக்கப்பட்டது யாரு, எது வழி அருகே விதைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பைபிளில் 2-3 பிரமாணம் இருக்கு. ஆதாம் முதல் கொண்டு மோசே வரைக்கும் உள்ளதுக்கு பேர் மனசாட்சி பிரமாணம். அது வரைக்கும் எந்த பிரமாணமும் கிடையாது, மனசாட்சி தான் பிரமாணம். மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாய பிரமாணம். இயேசு கிறிஸ்துவிலிருந்து இப்போ நம்ம இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் சுயாதீன பிரமாணம், அப்படி இல்லைன்னா கிருபையின் பிரமாணம்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இன்னொரு பிரமாணம் இருக்கு, 1000 வருட அரசாட்சி பிரமாணம் ஒன்று இருக்கு, இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சி பிரமாணம். இந்த 4 பிரமாணத்திலையும் 4 வகையான பிரமாணங்கள் உண்டு. அதாவது இந்த 4த்துலேயும் 4 வகையான பிரமாணங்கள் உண்டு. இப்போ பைபிள்னு சொல்லலாம், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட் மாதிரி 4 டெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், 4 ஏற்பாடு இருக்கு. இப்போ முதலாவது இந்த இடத்துல வழி அருகே விதைக்கப்பட்டது, இதில் எந்த பிரமாணத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வசனம் தெளிவாக இருக்கு. அது வழி அருகே தான் விதைக்கப்பட்டது, பிசாசானவன் வந்து எடுத்துட்டு போயிட்டான்னு இருக்கு. வழி அருகே கொடுக்கப்பட்ட பிரமாணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போகிற வழியில் அவர்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. போகிற வழியில் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணம் தான் வழி அருகே விதைக்கப்பட்ட பிரமாணம். ஆண்டவர் போகிற வழியில், ஆனால் ஆக்சுவலாக அவங்க 2 நாளில் போக வேண்டியவங்க. இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு எத்தனை நாளில் போகணும்? 2 நாளில் போயிடணும், அவ்வளோதான், பக்கம்தான். ஈஜிப்டில் இருந்து அந்த ஒரு இடத்த அப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா இஸ்ரேலுக்கு போயிடலாம். ஈஜிப்டோடைய ஒரு பார்டர்லேருந்து பார்த்தா இஸ்ரேல் நேராக தெரியும், இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ரொம்ப ஈஸியாக 2 நாள் பிரயாணத்தில் போக வேண்டிய இடம் தான், 2-3 நாளைக்குள்ளே அவங்க போயிடலாம். ஆனால் ஏன் 40 வருஷம் சுற்றி வந்தாங்க? இதுக்கு அப்புறம் தான், அந்த 2 நாளைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பிரமாணம் ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் பிரமாணம் கொடுக்கல. 50வது நாளில் தான் கர்த்தர் என்ன கொடுத்தாரு? பிரமாணம் கொடுத்தாரு சீனாய் மலையில். அப்போ வழி அருகே விதைக்கப்பட்டது எதற்கான ஒரு அடையாளம் என்றால், நியாய பிரமாணத்துக்கான ஒரு அடையாளம். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு ஆகாயத்து பறவைகள் நீங்க ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல வசனம் பாருங்க, வழி அருகே விழுந்து மிதி உண்டது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை, இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வசனம் என்னன்னா பிசாசுங்கிறார். ஆகாயத்து பறவைக்கு கர்த்தர் கொடுக்கிற விளக்கம் என்னது?
பிசாசு 12வது வசனத்துல அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் வந்து, ஆகாயத்து பறவைக்கு கர்த்தர் கொடுக்கிற விளக்கம் என்னது? பிசாசு. என்ன அழகா இருக்கு பாருங்க. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஒரு காரியத்தை ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்றார் பலிபீடத்திலிருந்து. 15:11 பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். அப்பொழுது கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எங்கே அடிமையா இருப்பாங்க? எகிப்துல போய் அடிமையா இருப்பாங்க. 400 வருஷம் கழிச்சு திரும்பி வருவாங்க. இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற விளக்கம் பிசாசு எடுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை பிசாசானவன் பட்சித்து போட்டான். வசனம் சொல்லுது, அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பல நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்துட்டே வர்றார். எங்க பிரமாணம் ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா உங்களுக்கு? எகிப்திலிருந்து புறப்படும் போதே ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நைட்டு வெளியே வராதிங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளே இருங்கன்றது முதல்லயே அவங்களுக்கு சொல்லப்பட்டதான ஒரு கட்டளை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து, அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு புஸ்தகமாக எழுதி நியாயப்பிரமாணமாக மோசே வழியாக கொடுக்குறார். ஆனால் இந்த பிரமாணத்தை விசுவாசிக்காதபடிக்கு, விசுவாசித்து அவர்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசு அவங்கள் இருதயத்தில் அதை என்ன பண்ணிட்டான்? எடுத்து போட்டான். ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை செய்ய வேணான்னு சொல்லுவான். ஓய்வு நாளில் ஆண்டவர் வந்து வெளியே போய் மன்னாவை எடுக்காதன்னா அவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவரே சொல்லுவார், இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க என்று நான் சோதித்து பார்ப்பேன்னு சொல்லி மன்னாவை கொடுப்பாரு. ஆண்டவர் ஒன்று சொன்னா, அந்த பிரமாணத்தை சொன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செய்யறதா யாருடைய வேலை? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேலை. கர்த்தர் முறுமுறுக்காதீங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க? முறுமுறுப்பாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பிரமாணத்துக்கு இவங்க கீழ்ப்படுகிற மாதிரியே இருக்கும். பயங்கரமா பிரமாணத்தை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. இயேசு வரும்போது இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை பயங்கர ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்க மாதிரி இருந்தாங்க. அப்படிதானே? இயேசு வரும்போது, ஐயோ ஓய்வு நாளில் எப்படி சுகமாக்கலாம், ஓய்வு நாளில் எப்படி நீங்க குணமாக்க முடியும், நீங்க வழி அருகே இப்படி இருக்கல, எப்படி ஓய்வு நாளில் வந்து கதிர்களை எப்படி கொறிச்சு சாப்பிடலாம், இப்படி பிரமாணம் பிரமாணம் பிரமாணம்னு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பிரமாணம் எங்க இருக்காது? அவங்க இருதயத்தில் இல்லை. பிசாசு என்ன பண்ணிட்டான்? இருதயத்துல இருந்து பிரமாணத்தை எடுத்து போட்டான். இது இப்படிப்பட்டதான ஒரு பிரமாணம் இருந்தது. இதுதான் வழி அருகே விழுந்த பிரமாணம். அவங்க எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு போகும்போது கொடுக்கப்பட்டதான வழி அருகே கொடுக்கப்பட்ட பிரமாணம். இதை பிசாசு அங்கேயே அவங்க இருதயத்திலிருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டா. எடுத்தாச்சு பல நேரங்களில். 10 கட்டளையே அவங்க மீறிடுவாங்க பாருங்க. 10 கட்டளையே என்ன செஞ்சிருவாங்க? மீறிடுவாங்க. விபச்சாரம் பண்ணாதனா என்ன செய்வான்? விபச்சாரம் பண்ணுவான். அந்த இடத்துல எதிர்த்து நிற்காதன்னா எதிர்த்து நிற்பான். திருடாதன்னு சொன்னால் போய் கொள்ளையடிச்சிட்டு வர நாட்டிலேருந்து என்ன செஞ்சிருவான்? ஆண்டவர் எல்லாத்தையும் எரிச்சு போடுனா எதாவது கொண்டு திருட்டி கொண்டு போய் வச்சுப்பான். இப்படி அவர்கள் மாறி மாறி பிரமாணத்துக்கு எதிராக இந்த பிரமாணத்தை எடுத்து போட்டார். இன்னைக்கும் இதே மாதிரி நியாய பிரமாணக்காரர்கள் கொஞ்சம் பேர் சர்ச்சில் இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. இவங்களுக்கு பிரமாணம் கொடுப்போம். இப்போ நம்ம கொடுக்க நியாய பிரமாணம் இல்லை, இந்த கிருபையின் பிரமாணத்தையே இந்த 4 வகையாக ஃபாலோ பண்ணுற குரூப் ஒன்று இருக்கு. அதில் ஒரு குரூப்புக்கு என்னதான் கொடுத்தாலும் பிசாசு என்ன பண்ணிடுறான்? அதை எடுத்து போட்டுறான். எப்படி இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தாங்களோ அதே மாதிரி சபையில் உட்காந்துட்டு ஒரு குரூப் முறுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவுதான் நீங்க விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தையை கொடுங்க, ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? விசுவாசத்துக்கு ஏதுவானதே இருக்காது. விசுவாசம் வர்த்திக்கவே ஆகாது. சிலரெல்லாம் லெட்டர் எழுதுறாங்க, சிலர்லாம் வந்துட்டு மெயில் அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் எனக்கே, இத்தனைக்கும் அவங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? உங்களுடைய செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாய் பார்க்கிறோம், ரெகுலராக பார்க்குறோன்ட்டு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து ஏன் தான் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணுறாருனே தெரியாது, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் நினச்சேன், அப்புறம் எதுக்கு இவங்க செய்தி பார்த்தாங்க? இந்த செய்தியை பார்த்ததுல என்ன பிரயோஜனம்? கேட்குறாங்க, ஆனால் வசனம் என்ன செய்யல? விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசு எடுத்து போட்டுறான். அதுதான் பிரச்சனையே. எவ்வளோ வசனம் கேட்குறோம். அதுவும் இந்த சந்ததி இருக்குல்ல, இந்த 2000க்கு மேலே இருக்கிற குரூப், உங்களை மாதிரி அதிகமாக வசனம் கேட்குற சந்ததியே கிடையாது. அதாவது கரெக்டாக கேட்குறோமா தப்பாக கேட்குறோமான்னு தெரியாது, ஆனால் அதிகமாக கேட்குறோம். நான் சொல்கிறது புரியுதா? நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 2000க்குலாம் முன்னாடி, 1980களில் 90களில்
எங்களுக்கு டிவின்னு சொன்னால் மிஞ்சி போச்சுன்னா வாரத்துக்கு 2 ப்ரோக்ராம் தான். அப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும், 2 ப்ரோக்ராம் தான். ஒன்று ஒளியும் ஒளியும்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் படம் இருக்கும். இந்த 2த்துக்கும் ஊரே காலி ஆகிடும். அப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஊரே காலியாகி இருட்டுன்னு ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் பார்த்தீங்கன்னா டோட்டல் தமிழ்நாடும் உட்காந்து பார்க்கும் அதை. இப்போ பாட்டுக்குன்னே 10 சேனல் இருக்கு, இல்லை சினிமாக்குன்னு 10 சேனல் இருக்கு தனியா. அப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு சினிமாவா, வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் பாட்டு போடுவாங்க, இவ்வளோதான். இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டிவியில் 200 சேனல் 150 சேனலுங்கிறான், 700 சேனல் 800 சேனலுங்கிறான். பார்த்தீங்கன்னா படத்துக்குன்னு ஒரு 20-30 சேனல், பாட்டுக்குன்னு ஒரு 20-30 சேனல் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த சந்ததி நிறையா எக்ஸஸா இதே மாதிரி தான் வசனமும். அப்போ சபைகளில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை வைப்பாங்க, மிஞ்சி போச்சுன்னா ஏதாவது ஒரு சபையில் பைபிள் ஸ்டடி இருக்கும். இதை தவிர்த்து இவங்களுக்கு வசனம்னு சொன்னால் ஏதாவது கன்வென்ஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை பீச்சில் நடக்கும். இப்போ அப்படி இல்லை பாருங்க. யூடியூப்பை திறந்தா ஒரு 5000 சேனல் இருக்கு. அப்படி நமக்கு என்ன மெசேஜ் வேணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னா ஒரு 30 ஆராதனை நமக்கு வரிசையாக வருது. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, கன்னடம், எந்த லாங்குவேஜில் வேணால் இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இது பத்தாததுக்கு நேரடி ஆராதனையும் இருக்குது. இது பத்தாததுக்கு வாட்ஸ்அப்பில் பிட்டு ஆராதனை இருக்குது. உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணும், 30 செகண்டில் மெசேஜ் வேணாலும் இருக்குது, 5 நிமிஷத்தில் மெசேஜ் வேணாலும் இருக்குது, 1 மணி நேரத்தில் வேணுனாலும் இருக்குது. இது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ், நீ விசுவாசியாக இருந்தால் பகரவும் அப்படின்னு ஒரு மெசேஜ், அதில் ஒரு, அப்புறம் டெய்லி காலையில் வாக்குத்தத்த வசனம். இந்த ஜென்ரேஷனுக்கு தான் எக்கச்சக்கமாக என்ன இருக்கு, வசனம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளோ வசனம் வந்தால் என்ன வந்திருக்கணும், எவ்வளோ விசுவாசம் வந்திருக்கணும். ஆனால் இருக்குதா, படிக்கிற வேகத்திலே டெலீட் பண்ணுற மாதிரி உள்ள போகிற வேகத்திலே பிசாசு வெளியேற்றுறான் வசனத்தை. எவ்வளோ சொல்லுங்க, ஆனால் நமக்கு என்ன வர மாட்டேங்குது, விசுவாசம் வர மாட்டேங்குது. ஒரு பக்கம் வசனம் உள்ள போகிற அதே வேகத்தில் எடுக்கிறதுக்கு பிசாசும் வரா, இவங்க இடம் கொடுக்குறாங்க. எவ்வளோ வசனங்கள், எவ்வளோ செய்திகள் கேட்குறோம், ஆனாலும் பயம் போதா, எதிர்காலத்தை பற்றின பயம் போயிருக்கா, ஆனாலும் பணத்து மேலே இருக்க ஆசை போயிருக்கா, உலகத்தை ஜெயிக்க முடிஞ்சிருக்கா, எதுவும் கிடையாது. எப்படி சபைக்கு வந்தோமோ அப்படியே தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் உட்காந்து கேட்டு பாருங்க, பாஸ்டர் நீங்கள் அன்றைக்கி ஒரு செய்தி கொடுத்தீங்களே, நல்ல பாயிண்ட். நான் ஒருத்தன் கேட்டேன், தம்பி உங்கள் பாஸ்டர் நேற்று செய்தி கொடுத்தாரா? கொடுத்தாரு. எதை பற்றி கொடுத்தாரு? ஒரு விஷயம் சொன்னோம், இதை பற்றி கொடுத்தாரு. என்ன தலைப்பு வசனம்? தலைப்பு வசனம் இப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். கதை ஞாபகத்தில் இருக்கு, கான்செப்ட் ஞாபகத்தில் இருக்கு, என்ன ஞாபகத்தில் இல்லை, வசனம் ஞாபகத்தில் இல்லை அவனுக்கு. எங்களுக்கெல்லாம் எங்கள் பாஸ்டர் எந்த வசனத்தில் ஆரம்பித்து எதில் முடிச்சாருங்கிற வரைக்கும் எழுதி வச்சிருப்போம், ஞாபகத்திலையும் இருக்கும். இன்னைக்கு இதுதான் நியாயப்பிரமாண விசுவாசி. நல்லா கேட்கும், வைராக்கியமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வசனத்துக்கு பயங்கர வைராக்கியம், பைபிள் மேலே வைராக்கியம், சர்ச்சுக்கு வைராக்கியம். ஆனால் வசனம் உள்ள இருக்கா, விசுவாசம் இருக்கா? ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்படியே என்ன ஆகுமோ, ஒன்றும் ஆகாதில்ல. ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு இருக்குல்ல. ஆனால் விசுவாசம் எங்க? அதான் ஆண்டவர் கேட்குறாரு. கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, அவ்வளோதான். இன்னைக்கு பிசாசு விசுவாசத்தை எடுத்து போடுது. விசுவாசம் எதில் வரும்? கேள்வினாலே வரும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கிறார். கேள்வினாலாம் கேட்கறது இல்லை, கேள்வி கேட்கறது இல்லை. கேள்வினாலே வரும்னா கேட்கறதுனால வரும். எவ்வளோக்கு எவ்வளோ வசனம் கேட்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன வளரும்? விசுவாசம் வளரும். விசுவாச வார்த்தைகள் அதுக்கு தான் சபையில் கொடுக்குறோம். ஆனாலும் கூட ஒரு சந்ததி யார், நியாயப்பிரமாண கால விசுவாசிகள் வழி அருகே விழுந்த விதை மாதிரி தான் இருக்கு. இதுக்கு அந்த வசனம் ஏறவே மாட்டேங்குது. சபைக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணுறது, ஜோம் பண்ணுறது தப்பே கிடையாது. பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணிங்கன்னு சொல்கிறது தப்பு இல்லை, அநேகரோட சோத்திரத்தினால கிருபை பெருகும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாஸ்டர்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 10 வருஷமா சர்ச்சுக்கு வந்து ஒரு பிரோஜனம் இல்லை பாஸ்டர். பாஸ்டர் திருப்பி சொல்றாரு, 10 வருஷமா நீ வந்து உன்னால ஒரு பிரோஜனம் இல்லை. ஏன்? கொடுத்த வசனம் ஒன்று கூட எங்க போல, உடனே அவிசுவாச வார்த்தை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி முறுமுறுக்கிறது, ஆனால் நியாயப்பிரமாணம் கையில் இருக்கும்.
பிரமாணத்தை மீறினா கோவம் வரும். ஓய்வு நாள்ல சொல்லி பொறுக்கிறான், முறுமுறுக்கலாம், ஊழியக்காரனை ஏத்து பேசலாம், ஆனா பிரமாணம் கையில் இருக்கும். இப்படி ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்கு. இது முதல் வழியருகே விழுந்த விதை. இப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கும் இருக்கும், சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கும். இந்த விதை எடுக்கப்படாம அந்த நிலமும் என்ன நிலமா மாறணும்? நல்ல நிலமா மாறணும். ரெண்டாவது ஒரு வகையான விசுவாசி இருக்குது. வாசிங்க 6வது வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. இதுக்கு ஆண்டவர் விளக்கம் கொடுக்குறா பாருங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். வசனம் சொல்லும் போது எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? சந்தோஷத்தோட. இவங்களுக்கு நீங்க நல்ல சந்தோஷமான வசனம் சொல்லணும்லாம் கிடையாது. எவ்வளவு கடினமான வசனம் சொன்னாலும், எவ்வளோ இருதயத்தை குத்துற மாதிரி பிரசங்கம் பண்ணாலும் அதை அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் தான் எங்கிட்ட பேசுறாரு. இப்ப இவங்களை நம்ம என்ன விசுவாசின்னு சொல்லுவோம்? நல்ல விசுவாசி இல்லையா? நல்ல விசுவாசி. இவங்க என்ன சொன்னாலும், எங்க காலத்துலலாம் நாங்கள் விசுவாசி, எங்க காலம் தான் விசுவாசியாக இருந்தது. ஒரு 25-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். விசுவாசியாக இருக்கும்பொழுது எங்கள் சபைகள்லாம் ஆசீர்வாத வசனங்கிறது வருஷத்துக்கு 2 தடவை வந்துட்டா பரவாயில்ல, அதுவே பெரிய விஷயம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தி கொடுக்கும்போது ஆசீர்வாதம் வரும். அதற்கு பிறகெல்லாம் உருவாக்குற செய்தி தான், அடித்து குத்துற செய்தி தான். அப்படி வரும்போது எத்தனையோ முறை ஆவியானவர் எங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். உணர்த்தும் போது ஒரு நாள் கூட என்னடா இந்த பாஸ்டர் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்ததே இல்லை. எங்கள் யாருக்குமே வந்ததில்லை, எங்கள் செட்டில் யாருக்குமே வராது. நாங்கள் திரும்பி வரும்போது எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோன்னா, இன்னைக்கு பாரு ஆவியானவர் எப்படி பேசினாரு, எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் எங்கிட்ட தான் பேசினாரு, நான் இன்னைக்கு மாறணும்னு எனக்கு உணர்த்தினார். இப்படி தான் எங்களுக்குள்ள நாங்கள் பேசிப்போம், ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது. இப்போ பேசும்போதே எப்படி பேசுகிறாங்க, கேட்கும் போது நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க மெசேஜ், நல்ல டெப்த்தாக இருக்குங்க மெசேஜ், நல்ல சத்தியம், ரொம்ப நல்ல சத்தியமாக இருக்கு, கேட்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்காங்க ஒரு கூட்டம் எல்லாம். ஆனால் போக 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 ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்னா எதுக்காக நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சோதனை கண்டிப்பாக வரும். இப்போ ஸ்கூலில் நல்லா பாடம் எடுக்கிறாங்க, 6 மாதம் பாடம் எடுத்து முடிச்சோன்னா அடுத்து என்ன தான் வரும்? எக்ஸாம் வரத்தான் செய்யும். அந்த எக்ஸாமுக்காக தான் இந்த பாடத்தையே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் பாடத்தையும் படிக்கணும், மனசுலையும் வச்சுக்கணும், புரிஞ்சும் கொள்ளணும். அதே நேரத்தில் எக்ஸாம் வரும்போது என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணும். ரெண்டும் இருக்கு. வெறும் எக்ஸாமுக்காக மட்டும் படிக்கக்கூடாது, வாழ்க்கைக்காகவும் படிக்கணும். எக்ஸாம் வரும்போது அதை அப்ளை பண்ணி பாஸும் ஆகணும். இதுதான் படிக்கிறது. நம்மள ஒரு சில பையன்லாம் எக்ஸாமுக்காக மட்டும் படிப்பான், பார்த்துருக்கீங்களா? அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாதம் அவனை மாதிரி படிக்கவே 85 எடுத்துருவான் 100க்கு. அதுக்கப்புறம் அவனை 2-3 மாதம் கழித்து, அந்த பாடத்தில் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கேட்காத, அதை விடு, அதான் முடிஞ்சு போச்சு இல்லை, ஏன் அதை பற்றி கேட்குற? இல்லைடா ஒரு டவுட்டு, நானே மக்க படித்து எழுதுனேன். வாய்ப்பாடும்பாங்க, மனப்பாடு, அதை மனப்பாடம் பண்ணுவோம், ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுவோம். என் கூட படித்த ஒருத்தர் இருந்தான், புக்கையும் மனப்பாடம் பண்ணியிருந்தான். ஒரு நாள் டீச்சர் கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லிக்கிட்டே வரும்போது கமா அதுக்கப்புறம் அப்படின்னா டீச்சருக்கு டவுட் வந்துருச்சு. பார்த்தா புக்கில் கமா இருக்கு. நீ ஏன்டா கமாவை சொன்ன? கமா இருக்கா இல்லையான்னா, அது நான் கமா சொன்னேங்கிற தப்பு ரைட்லாம் இல்லை, இருக்கா இல்லையா? இருக்கு. எதுக்காக? அப்போ எப்படி மக படிச்சிருக்கான் பாருங்க. நான் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அடப்பாவி, நமக்கு 3 லைனுக்கு மேலே நிற்க மாட்டேங்குது மண்டையில். அவனுக்கு கமாவோட சொல்கிறான், இங்கே அடுத்த புல் ஸ்டாப் வரும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். இந்த மாதிரி மக்க படித்து பாஸ் பண்ணுற ஒரு குரூப் இருக்கு. ஏன்னா இவனால் எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது, அவ்வளோதான். அவனுக்கு மனசில் ஏறாது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு சிலர் புரிஞ்சு படிப்பாங்க, எக்ஸாம் வரும்போதும் பாஸ் ஆவாங்க. அதுக்கு பின்னாடி அந்த வசனம் என்ன செய்யும்? அவங்களுக்குள்ள இருக்கும், அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 10வது தான் முடிச்சிருப்பான், 8வது எடுக்கிறவனுக்கு டியூஷன் எடுப்பான். அப்போல்லாம் இருந்தாங்க, +2 முடிச்சுட்டு 10வது எடுத்துகிட்டு டியூஷன் எடுப்பாங்க. ஏன் நீ எப்படி எடுக்கிற அப்படின்னா, அவன் அந்த அளவுக்கு அதை புரிஞ்சு படிச்சிருக்கான் பாடத்தை. 12வது முடிச்சவன் 10வதுக்கு டியூஷன் எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு புரிஞ்சிருக்கு பாடம். அப்படித்தான் இன்னைக்கு இருக்க விசுவாசி. வசனம் கேட்கும் போது நல்லா அப்படியே இருதயத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கு, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸாம் வரும், ஒரு சோதனை வரும்.
சோதனை வரும்போது இந்த வசனம் அப்ளை ஆகணுமா இல்லையா? அந்த வசனத்தை அந்த நேரத்தில் நம்ம விசுவாசமாக அறிக்கை பண்ணணுமா இல்லையா? ஒரு கொரோனா வருது அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்லணும்? உடைய செட்டைகளின் மறைவில் என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு. என் பக்கத்தில் 1000 பேரும் எனது வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. இந்த வசனத்தை சொல்ல 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 நமக்கு என்ன வரும்? ஒரு விசுவாசம் வரும். இப்போ நமக்கு இந்த வசனம் இருக்கணுமே. சோதனை வந்த உடனே எல்லாரும் சாவுறாங்களாம், நமக்கு என்னைக்கு வரும்னு தெரியாது. வாயின் அறிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல. சோதனை வரும்போது என்ன இருக்காது? வசனமே இருக்காது. மற்ற நேரத்தில் உட்காந்து பேச சொல்லுங்க, பாஸ்டர் என்ன சொன்னார் வீட்டில் பேசும்போது, சாதாரணமாக பேசும்போது, அதுவும் இந்த வாரம் ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே நல்ல மெசேஜாக இருந்துச்சுன்னா 2 வாரத்துக்கு அதை தான் அவன் அப்ளை பண்ணுவான். வீட்டில் சவுண்டு போடாத அப்படின்னு பாஸ்டர் சொல்லியிருந்தா கணவர் சொல்லுவார், பாஸ்டர் சொன்னாரா இல்லையா? சவுண்டு போடாதன்னு உடனே அந்த அம்மா சொல்லும், அவர் உங்களையும் சொன்னார்ல சண்டை போடாதேன்னு. அப்போ வசனம் எப்படி கிரியை செஞ்சிருக்கே? நல்லா கிரியை செஞ்சிருக்கே. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு அடித்தடியில் வந்து நிற்கும், பஞ்சாயத்தில் வந்து நிற்கும், பாஸ்டர்கிட்ட நிற்பாங்க. பாஸ்டர் சொல்லுவார், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் எடுத்தேன், என்னது? 2 பேருமே அந்த மெசேஜை கேட்காத மாதிரியே உட்காந்துருப்பாங்க. சொன்னீங்க பாஸ்டர், ஆனாலும் இவர் அப்போ அந்த வசனம் சோதனை காலத்தில் என்ன செய்யலை? வேலை செய்யலை. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டமும் சபையில் இருக்கு. இந்த கற்பாறை போல விசுவாசி கேட்கறதோட சரி, ஆனால் சந்தோஷமாக கேட்பாங்க, துக்கமாலாம் கேட்க மாட்டாங்க. 1.5 மணி நேரம் பேசினாலும் உட்காந்து கேட்பாங்க, திருப்பி கேட்பாங்க, பாஸ்டர் ஏதாவது ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குதா? நாங்கள் வர்றோம். ஏன்? ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர். அப்ளை பண்ணீங்களா லைஃப்பில்? சோதனை வரும்போது அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? ஏன்? வசனம் கேட்குறான், ஆனால் என்ன இல்லை, உள்ள போல இவன் சோதனை வரும்போது நிற்க முடியாது. வசனத்தை சந்தோஷமாக கேட்பான். ஒரு கூட்டம் இன்னைக்கும் சபையில் இருக்கே, எப்பனாலும் வசனம்னா பாஸ்டர் ஓகே பாஸ்டர் நாங்கள் வந்துடுறோம். வர்றது நான் தப்பாக சொல்லலை, அந்த வசனம் சோதனை வர போகிறதுன்றதுக்கு ஆண்டவர் முன்னாடியே உங்களுக்கு தரார். அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே தக்க வச்சிருக்கணும். அந்த காலம் வரும்போது விசுவாச அறிக்கை பண்ணணும், அந்த வசனத்தை வச்சு அதை மேற்கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் வசனம் கொடுக்குறாரு. சில கற்பாறைகள் இருக்கு. இதில் சொல்லப்பட்டது. இதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, எப்படி வழியருகே விழுந்தது நியாயப்பிரமாணமோ, கற்பாறை என்பது எந்த காலத்துக்குரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுதவரச அரசாட்சிக்குரியது. 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய ஆயுதவரச அரசாட்சியை பற்றி என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இந்த கல் எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம், ஆயுதவரச அரசாட்சி. இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆயுதவரச அரசாட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, மில்லேனியம் வந்து அற்புதம், சூப்பர், நல்லா இருக்கும். அந்த காலத்தில் வந்து பாவம் இருக்காது, எல்லாம் உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு கூட மேயும் இல்லை, எல்லாம் இருக்கு. ஆயுதவரச அரசாட்சியை பற்றி சூப்பராக இருக்கு. ஆனால் ஆயுதவரச அரசாட்சியும் அதுலேயும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல் ராஜ்யம் என்பது ஆயுதவரச அரசாட்சின்னு பார்க்குறோம். அந்த காலத்தில் ஒரு பிரமாணம் இருக்கு. அது நியாய பிரமாணம் கிடையாது, இப்போ இருக்கிற சுயாதீன பிரமாணம் கிடையாது, ஏற்கனவே இருந்த மனசாட்சி பிரமாணமும் கிடையாது. ஒரு வித்தியாசமான பிரமாணம் வரப்போகுது. என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 2ல் அந்த காலத்தில் அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு வசனம் சொல்லுது, இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இதுதான் ஆயுதவரச அரசாட்சி. அந்த மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சியை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ இயேசு கிறிஸ்து இரும்புக்கோளால் அவர்களை ஆளுகை செய்வார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. புற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது.
இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். அப்ப சங்கீதம் 2ல சொன்னது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆயிடவர் அரசாட்சி இரும்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்வார், புயக்களத்தை நொறுக்குவது போல நொறுக்குவார். அப்போ ஆயிடவர் அரசாட்சி எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்க போகுது. பாவம் ஏன் அவன் செய்யலைன்னா, பாவம் செய்ய முடியாது, அதனால அவன் பாவம் செய்யல. ஏன்னா ரூல் எப்படி இருக்க போகுது, பயங்கர ஸ்ட்ரிக்ட், பாவம் செய்யக்கூடாதபடிக்கு ரூல். இப்போ பாருங்க, சட்டம் போடுறாங்க, அந்த சட்டத்தை அப்ளை பண்றாங்க, சட்டத்தை மீறினா ஃபைன். அப்போ ஆயிடவர் அரசாட்சியில் சட்டத்தை மீறவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஸ்ட்ரிக்டா ஆள போறாரு. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படியானவர்? அன்பானவர். அன்பான தேவன் ஸ்ட்ரிக்டான டிக்டேட்டரா ஆளுகை செய்ய போறாரு. இப்படி ஒரு காம்பினேஷனை பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு காம்பினேஷன். ஒரு டிக்டேட்டர் அன்பா இருப்பானா? டிக்டேட்டர் எப்படி இருப்பான்? பயங்கர க்ரூயல். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் எப்படி கொடூரன். ஹிட்லர் எப்படி இருந்தாரு? பயங்கர கொடூரமான ஒரு ஆள் இல்லையா? அப்படித்தானே இருப்பாரு. ஆனா சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் பேசினார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அன்பான சர்வாதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்னாரு. நான் ஷாக் ஆயிட்டேன் உண்மையிலேயே. இந்த வேர்டு வந்து ஆயிடவர் அரசாட்சிக்கான வேர்டு. அது அன்பான தேவன் சர்வாதிகார ஆட்சி செய்வார், ஸ்ட்ரிக்டா செய்வார், பாவமே செய்ய விடாதபடிக்கு ஸ்ட்ரிக்டா செய்வார். அப்படி ஒரு அரசாட்சி நடக்கும். அந்த பிரமாணமே வேற, நியாய பிரமாணம் வேற, அன்பான பிரமாணம் வேற. இப்ப தேவன் அன்பான தேவன் ஸ்ட்ரிக்டான ஆட்சி ஒன்று செய்ய போறார். இதுல என்ன ஜனங்க வந்து வேரூன்றாம போனாங்க, அது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 1000 வருஷம் கழிச்சு பிசாசை கர்த்தர் கட்ட விழுக்கிறார். கட்ட விழுக்கும் பொழுது அங்க வசனம் சொல்லுது பாருங்களேன், லூக்கா 8:13 சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். கரெக்டா ஆயிடவர் அரசாட்சி முடிஞ்ச உடனே பிசாசை கர்த்தர் என்ன பண்றாரு? கட்ட விழுக்கிறார். எதுக்காக? பிசாசுக்கு பேரே சோதனைக்காரன். பிசாசுக்கு பேர் என்னது? இப்ப 1000 வருஷமும் ஜனங்க வந்து எப்படி இருந்திருக்கிறாங்க? பாவமே செய்யாம இருந்திருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் தேவன் மேல அன்பா இருந்து பாவம் செய்யாதவங்களா, அல்லது சட்டத்துக்கு பயந்து பாவம் செய்யாதவங்களா? இதை கண்டுபிடிக்கணும்ல. இப்ப 2 பேருமே எப்படி இருக்கிறான்? ஒரே மாதிரி தான் இருக்கான். எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பான், யாரும் பாவம் செய்ய மாட்டான். ஒரு குரூப்பு வேற வழியே இல்லை அப்படின்னு பாவம் செய்யாம இருக்கு, ஒரு குரூப்பு பாவம் செய்யக்கூடாதுன்னு பாவம் செய்யாம இருக்கு. 2 வகை இருக்கு. ஆயிடவர் அரசாட்சி அப்படிதான் இருக்கும். ஒரு நாள் வரும், பிசாசு ஆண்டவர் கட்ட விழுப்பாரு. கட்ட விழுத்தோன்னு சோதனை வரும். சோதனைக்காரன் வரான். வந்த உடனே வசனம் சொல்லுது, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 வருஷமும் கர்த்தர் சொன்ன பிரமாணம் அவங்களுக்குள்ள என்ன ஆகல? வேர் கொள்ளல. சந்தோஷமா கேட்டாங்க, ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இப்ப நம்ம ஊர்ல சிங்கப்பூர்ல நம்மால் போறான்ல, சிங்கப்பூருக்கு போறாங்களே வேலைக்கெல்லாம், அவங்க போனா ரோட்ல குப்பை போட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்மாலே போட மாட்டான். நீட்டா மடிச்சு குப்பை எங்க போடுவாங்க? டஸ்ட்பின்ல போடுவாங்க. நம்ம ஊருக்கு வருவாங்கல்ல, 3 நாள் டஸ்ட்பின்ல தான் போடுவாங்க. நம்மளையே சொல்லுவாங்க, என்ன இப்படி கீழே போடுறீங்க குப்பைய? 4ஆவது நாள் அவனே போடுவான். முதல் 2 நாள் நம்ம ஊருக்கு வந்தோன்னே, என்ன ஊர் ஒரே டஸ்டா இருக்கு, சிங்கப்பூர் எப்படி இருக்கும் தெரியுமோ? ரோடு கொஞ்சம் மேடு பள்ளமா இருந்தா, என்ன ரோடு இப்படி மேடு பள்ளமா இருக்கு, சிங்கப்பூர்ல ரோடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் நம்மால் கூட அவன் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கேட்பான், இல்லை என்ன இன்னைக்கு ரோடு ரொம்ப சுத்தமா இருக்கு, என்னாச்சு, கிளீன் பண்ணியிருக்காங்களோ அப்படிமா, ஆச்சரியமா. ஸோ இத்தனை நாள் அவன் சிங்கப்பூருக்குள்ள எப்படி இருந்திருக்கான்? லாக்கு பயந்து கரெக்டாக இருந்திருக்கான். நம்ம ஊருக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா. ஆனால் ஒரு குரூப்பு எங்க இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? குப்பையை குப்பை தொட்டில் தான் போடுவான். ஏன்னா அவன் சிங்கப்பூர் சென்னைன்ற கணக்கு அவனுக்கு இல்லை, குப்பை போடக்கூடாது, அதான் அவன் கணக்கு. இது மாதிரி தான் சொல்கிறேன். ஆயிடவர் அரசாட்சியில் ஒரு குரூப்பு சட்டத்துக்கு பயந்து இருக்கும், ஒரு குரூப்பு உண்மையா தேவன் மேல அன்பா இருக்கும். சோதனை வரும்போது அந்த வசனம் பிரமாணம் அவர்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியினாலே ஒரு நாள் பிசாசு வரும்போது ஒரு குரூப் அவன் பின்னாடி அப்படியே போயிடும்.
இவங்களோட நடக்கிறதா கடைசி யுத்தம். பைபிள் சொல்லுது, மாக்கோ கூட்டத்தார் மணலத்தனையாய் சேர்ந்து கொண்டார்கள். இதுதான் கற்பாறை ஜனங்கள். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணம், கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் ஆயிடவர்சார் சாட்சி பிரமாணம். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு குரூப் எங்க இருக்குது? சர்ச்சில் இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்கன்னு கேட்பாங்க சந்தோஷமா, சோதனை வரும்போது விழுந்து போகிற குரூப். மூணாவது ஒரு வகை இருக்கு, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இது என்ன பிரமாணம்? இப்படி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முதல்ல இது யாருன்னு பார்ப்போம். 7வது வசனம், சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது அப்படின்னு இருக்கு. இது யாரை குறிக்குது? 14வது வசனம் வாசிங்க, 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இது இன்னொரு குரூப். இதுக்கு முன்னாடி உள்ளது சோதனை. சோதனை வரும்போது தான் அது விழும். அது வரைக்கும் வசனம் என்ன செய்யும்? இருக்கும். ஆனா இப்ப இருக்கு பாருங்க, முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு சோதனை எல்லாம் இல்லை. இது அப்படியே உலகத்தை பார்க்கும். சபையில் கேட்பாங்க, அப்படியே வெளியே போனோன்னு உலகத்தையும் பார்ப்பாங்க. சபையில் இருக்கும்போது வசனம் நல்லா கேட்பாங்க, ஆனால் உலகத்துக்கு போன உடனே அது மாதிரி வாழணும்னு நினைப்பாங்க. சிலர் ரெண்டையிலையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்பா. பார்த்துருக்கீங்களா? அங்கேயும் உலகத்தில் இருக்கும்போது கரெக்டாக உலகமாக இருக்கணும், சபைக்கு வரும்போது பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி? இங்கே வரும்போது ஆராதனையில் பாட்டும் பாடிக்கணும், அங்கே போகும்போது அவங்களோட இதில் ஏதாவது பார்ட்டி கீட்டி நடக்குதுன்னா அந்த பாட்டியும் பாடிக்கணும். அவங்க கூடயும் டான்ஸ் ஆடிப்பான், அவங்க கூடயும் ஜாலியாக அரட்டை அடிச்சுப்பான், அவங்க கூடயும் சினிமா கதை பேசிப்பான், அவங்க கூடயும் சினிமா ஜோக் பேசிப்பான், எல்லாம் செஞ்சுப்பான். இங்கே வரும்போது இங்கேயும் எல்லாம் செஞ்சுப்பான். கேட்டால் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க, அப்படி நாங்கள் அங்கே இருந்தால் எங்களை என்ன பண்ணிடுவாங்க? ஒதுக்கிடுவாங்க, எங்களை தனித்து விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று கர்த்தர் இல்லை உலகம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரத்தில் வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். நீங்கள் 2 பேருக்கும் ஒன்றா என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அது எப்படிங்க? கஷ்டம். நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் உலகத்துக்குள்ளே போகும்போது அவர்கள் அவங்கள மாதிரி மாற்றுறாங்களா, நீங்கள் அவங்கள உங்களை மாதிரி மாற்றுறீங்களான்றதான் கேள்வி. உங்ககிட்ட இருக்கிறது சத்தியம், உங்ககிட்ட இருக்கிறது உண்மை, உங்ககிட்ட இருக்கிறது வசனம். இதுக்கேற்ற மாதிரி தானே அவன் மாறணும். நியாயமா? அவங்ககிட்ட இருக்கிறது பொய், அவங்ககிட்ட இருக்கிறது உலகம், அவங்ககிட்ட இருக்கிறது சிற்றின்பம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஏன் மாறுறீங்க? ஏன்னு சொன்னா உங்களுக்கே அது மேல ஆசை இருக்கு. அதான் பிரச்சனையே. சொல்லும் போது நம்ம சொல்லிப்போம், அதெல்லாம் ஆசைலாம் ஒன்றும் இல்லைங்க, ஆனால் விழுந்து போறேன், என்ன பண்றது, அந்த இடம் அப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முள்ளுள்ள இடங்களில் கர்த்தர் போடும்போது, இது எந்த பிரமாணம் தெரியுமா? இது எதுக்குரிய பிரமாணம்? வெளிப்பாடுக்கு சொல்கிறேன். இது எதுக்குரிய பிரமாணம் அப்படின்னா, ஆதாம் முதல் கொண்டு மோசே வரைக்கும் இருக்கிற மனசாட்சி பிரமாணம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆதாமுக்கு தான் முதல்ல ஆண்டவர் முள்ளை பற்றி பேசினார் இல்லையா? முல்லை குறுக்கு பிறப்பிக்கும். கரெக்டாக நியாய பிரமாணம் ஆரம்பித்தது எங்கன்னா சீனாய் மலையில். அப்போ என்ன எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு? முள்செடி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதோட அர்த்தம் என்னென்னா, இத்தோட முள்செடி முடிவுக்கு வருது, உன் பாதரட்சியை கழட்டி போடு, பரிசுத்த பூமியாக மாறுகிறது. அங்கே தான் கர்த்தர் நியாய பிரமாணத்தை ஆரம்பிக்கிறார். புரியுதா? அப்போ இந்த மனசாட்சி பிரமாணங்கிறது எதை குறிக்குது? முள்ளுள்ள இடங்கள். அதுதான் நீங்கள் நானும். மனசில் நிறைய ஆசை இருக்கு, மனசில் நிறைய கவலை இருக்கு, நிறைய சிற்றின்பம் இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன வந்து விழுது? உங்களுக்கு வசனம் வந்து விழுது. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? கேட்குற வரைக்கும் சிலர்லாம் சொல்லுவாங்க, சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. சிலருக்கு செய்தி கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குது, சபைக்குள்ளே இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது, ஆராதனை பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் செருப்பு போடும்போது திருப்பி அதே. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் எங்கே வச்சுட்டு வந்திருக்கிறாங்க? அங்கே வச்சுட்டு வந்திருக்காங்க. என்னத்தான் போங்க, எல்லாம் கேட்டாலும் பிரச்சனை ஒன்றும் மாறுற மாதிரி தெரியல. ஏன்னா பிரச்சனையை அவனே உள்ளுக்குள்ளே வச்சுருக்கான். ஆண்டவர் சொல்கிறாரு, இது முள்ளுள்ள இடத்துல விழப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் உன்னை கூப்பிட்டதே இந்த முள்ளுள்ள நிலங்களை பண்படுத்தும்படி தான் கூப்பிட்டாரு. ஆதாம்கிட்ட சொன்னது ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போய் முதல்ல எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்து. ஏன்?
சபிக்கப்பட்ட பூமியை மாற்ற வேண்டிய அதிகாரம் யார் கையில் இருக்கு? ஆதாம் கையில் இருக்கு. முள்ளை எடு, முதல்ல முள்ளை ரிமூவ் பண்ணு. உங்களுக்கு தெரியுமா, ஆதாம் மட்டும் கர்த்தர் சொன்னபடி நிலங்களை பண்படுத்தி இருந்தானா, இயேசு வரும்போது எல்லா நிலமும் நல்ல நிலமாக இருந்திருக்கும். எல்லா நிலமும் நல்ல நிலமா இருந்திருக்கும். இன்னைக்கு சபைக்குள்ளேயும் இப்படி ஒரு குரூப் இருக்கு, முள்ளுள்ள நிலம், மனசாட்சி பிரமாணம். அவங்க மனசாட்சிக்குள்ள என்ன நடக்கிறாங்களோ அவ்வளோதான். நீங்க என்ன சொன்னாலும் கேட்காது. சில ஆட்கள்லாம் சோகத்தோட வராங்க, ஏதோ பிரச்சனைன்னு வந்து பேசுறாங்க. எவ்வளவு சொன்னாலும் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க விடுதலையே ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்க, எனக்கே சில நேரத்தில் வருத்தமா இருக்கு, அவ்வளோ பேசியும் அவங்கள கன்வின்ஸே பண்ண முடியாது. இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெறும் சோகத்தை மட்டும் சொல்லல. அது பாவமாக இருக்கும், சிற்றின்பாங்க. அப்படி தான் வசனம் சொல்லுது பாருங்களேன். வசனம் சொல்லுது, கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு, உலக பிரகாரமான எல்லாத்தையும் யோசிச்சு 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 எதிர்காலம் என்ன ஆகும், பிள்ளைகள் எதிர்காலம் என்ன ஆகும், ஒரு சிலருக்குலாம் பேர பிள்ளைகள் என்ன ஆவாங்க. அவங்க சிலர் ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் என் பையனுக்கு சரியான வேலை இல்லை, அதனால என் பேர பிள்ளைகள் பேர்ல ஆளுக்கு 10 லட்சம் போடலான்னு இருக்கிறேன். பேர பிள்ளைகளுக்கு நான் நினைச்சேன், இந்த அம்மாவுக்கு நம்ம பேர பிள்ளையாவது இருந்திருக்கலாமே, இல்ல 10 லட்சம் போட்டு வைக்க போறேங்கிறாங்க. அப்ப அந்த அம்மா கவலை எத்தனை இடத்துல இருக்கு, பேர பிள்ளைகள் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப இந்த அம்மா கிட்ட நீங்க எவ்வளவு வசனம் போடுங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. கரெக்ட் தான் பாஸ்டர், எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த கேள்வி அவங்க அதான் கேட்பாங்க. அடுத்த கேள்வி அதான் கேட்பாங்க. எவ்வளோ வசனம் போட்டாலும் எதிர்காலத்தை பற்றின பயம், சில சிற்றின்பம், சில காரியங்கள், இது வசனத்தை உங்களுக்குள்ள தியானிக்க விடாதபடிக்கு. ஒரு வாலிப சகோதரன் கேட்டாங்க, எல்லாம் இருக்குனே, ஆனால் என்னால் சிந்தனை என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. இதனால அப்படின்னா, சிற்றின்பம் நிறையா இருக்கு, சிந்தனை மோசம் நிறையா இருக்கு, வசனம் அவனுக்குள்ள கொஞ்சமாக இருக்கு. பெரிய ஹாலில், ரொம்ப பெரிய ஹால், இப்போ இந்த ஹால் இருக்கு, இந்த மூலையில் ஒரு ஃபேன் போட்டால் அங்கே இருக்கிற ஒரு காற்று வருமா? வராது, இல்லை? இப்போ இன்னும் கொஞ்சம் 2 ஃபேனாக போட்டால் பாதி பேருக்கு வரும். அப்போது 4 ஃபேன் போட்டோம்னா ஃபுல்லாக காற்று வந்துடும். அதே மாதிரி தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள எது நிறையா இருக்குதோ அது ஆளுகை செய்யும். நீ வசனத்தை நிறைய உட்கொள்ள இந்த முள் எல்லாம், ஏன்னா வசனம் அக்கினி, பரிசுத்த ஆவியானவருது, அந்த முச்செடியை அது சுட்டெரித்து போடும். ஆண்டவர் சொல்லுவார், இனி உனக்கு செருப்பு தேவைப்படாது. ஏன்? முள் இருந்தால் தானே செருப்பே தேவை. ஆதாம படைக்கும்போது கர்த்தர் செருப்போடைய படைச்சாரு, ஏன்னா முள் இல்லை. ஏன் செருப்பு வந்துச்சு? முள் வந்ததுனால. இப்போ மோசே மேலே வந்தோன்னா முள் என்ன ஆகுது? எரியுது. கர்த்தர் சொல்றாரு, செருப்பை கழட்டு. ஏன்? இனிமேட்டு முள் உன்னை குத்தாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ உனக்குள்ள வசனம் அதிகமாக என்ன செய்யாது? முள்ளு நெருக்காது, முள்ளு குத்தாது, உனக்கு செருப்பு தேவைப்படாது. வசனம் உன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து. அல்லேலூயா. இது 3வது பிரமாணம், மனசாட்சி பிரமாணம். கடைசியாய் ஒன்று இருக்கு, 8வது வசனம் வாசிங்க. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இது நல்ல நிலம். இது எதை குறிக்குது? 4 பிரமாணம் இருக்கு. ஒன்று மனசாட்சி பிரமாணம், ஆதாம் முதல் கொண்டு முட்செடி வரைக்கும், அது முள்ளுள்ள இடம். 2வது மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், அது வழியருகே விதைக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம். 3வது கற்பாறை, கல்லுனால ஆன சாம்ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவின் ஆயிடவர் அரசாட்சி, அது சோதனையும் வரும் முடியும் போது. 4வது நல்ல நிலம். இது எது தெரியுமா? இதுதான் சுயாதீன பிரமாணம். ஏன் இது நல்ல நிலம் அப்படின்னு கேட்டா, இந்த நிலத்தில் இருந்த முள்ளு எல்லாத்தையும் எடுத்து கர்த்தர் தன்னுடைய தலைமையில் அந்த முள்ளை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஆதாமுக்கு காலுக்கு கீழே இருந்த முள்ளை இயேசு தலைக்கு மேலே எடுத்து மேலே வச்சுக்கிட்டார். இனிமேட்டு அந்த முள்ளு உன் காலுக்கு கீழே வராது. 2வது வழி அருகே இருந்த அத்திமரம் சபிக்கப்பட்ட அத்திமரமா இருந்துச்சு. ஒரு நாள் கர்த்தர் பார்த்தாரு, வழி அருகே இருந்த அத்திமரத்தை எடுத்து திராட்சை தோட்டத்தில் நட்டார்னு இருக்கு. இப்போ அத்திமரம் எங்க வந்துருச்சு? நல்ல நிலத்துக்கு வந்துருச்சு. இந்த நல்ல நிலம் என்பது சபை காலத்தை குறிக்கிறது, நம்ம குறிக்குது. இங்கேயும் ஆண்டவர் என்ன போடுறாரு? இப்போ உங்களுக்கு விதையை போடுறாரு. இதை பத்தி என்ன சொல்றாரு? வாசிங்க 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். 4 விஷயம் அதுல இருக்கு. ஒன்று,
உண்மையும் நன்மையுமான இருதயம். ஃபர்ஸ்ட் நல்ல நிலனா எது தெரியுமா? உண்மையும் நன்மையுமான இருதயம். முதல்ல நமக்கு என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். சபைக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், உண்மையும் உத்தமமுள்ள இருதயம். அதான் ஆண்டவர் இருக்கிறார். நம்மகிட்ட உண்மை இருக்குதா? இந்த வசனத்துக்காகவாது நீங்கள் என்னவா இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். பாருங்க, ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. கொஞ்ச நாள் போய் சேர்ந்த உடனே உங்களை அவங்க சந்தேகமாக தான் பார்ப்பாங்க, அப்படி தானே? நம்பிட மாட்டாங்க. யாரையுமே உடனே என்ன செய்ய மாட்டாங்க? நீங்கள் போன உடனே வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த பீரோ சாவி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க? செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யவே மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகும், உங்களை பற்றி என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. இருக்கிறவங்களில் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான போஸ்டிங்க்கு உங்களை கொண்டு வருவாங்க. அப்போ கீழே இருந்து உண்மையாக இருக்கிறவங்க அவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்களாம்? கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க யார் யாருன்னு. ஒரு நாள் வரும், அந்த உண்மை உள்ளவனை தூக்கி மேலே உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நீங்கள் சபைக்கு வந்து வசனத்தை கொடுக்க 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 அந்த வசனத்துக்கு நீங்கள் எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். அந்த வசனத்தினால நீங்கள் முள்ளுள்ள இடங்களில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுக்கிறீங்களா? கற்பாறை மேலே விழுந்த மாதிரி வேறு இல்லாமல் போகுதா? உங்களுக்கு பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது அதில் நிலை நிற்கிறீங்களா? எல்லாத்தையும் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பார். ஒரு நாள் வரும், பரலோகத்தின் ரகசியமான வசனங்களை கொண்டு வந்து கர்த்தர் உன் கையில் கொடுப்பார். நீ வேதம் படிக்கும் போது கர்த்தர் உன்னை அபிருதமா மாற்றுவார். ஏன்? கர்த்தர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. நான் கொடுக்குற வசனத்துக்கு நீ உண்மையா இருக்கிறியா? அந்த வசனம் உனக்குள்ள உண்மையும் நன்மையுமான இருதயம். இரண்டாவது, சிலர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டான். அவனுக்குள்ளேயே வச்சுப்பான். எப்பயாவது திடீர்னு ஒரு வெளிப்பாடு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, சொல்லிட்டு அவ்வளோதான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோ. ஆனால் உண்மையான குரு எப்படி இருப்பார் தெரியுமா? இயேசு சொல்றாரு, என் பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். இதுதான் நன்மையான இருதயம். ஆண்டவர் பார்க்கறது என்ன தெரியுமா? உண்மையும் நன்மையுமான இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவ்வளோதான். எனக்கு கர்த்தர் இலவசமாக கொடுத்தாரா? இலவசமாக கொடு, அவ்வளோதான். போட்டோம், அது வார்னு போட்டு ஒரு பக்கம். ரெண்டாவது வசனம் சொல்லுது, பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வசனத்தை கேட்ட உடனே, வாக்குத்தத்தம் கேட்ட உடனே நாளைக்கே நிறைவேறும்னா நிறைவேறாது. யூ மஸ்ட் வெயிட். கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரா? உனக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கிறாரா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆண்டவர் வசனம் கொடுக்க கொடுக்க உடனே யாருக்கிட்டையாவது போய் மெசேஜ் கொடுக்கணும், துருன்னு இருக்கும். அது வர்றது நல்லது, ஆனால் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்பது இன்னும் நல்லது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். சிலருக்கு குழந்தைய பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், வயிற்றில் இருக்கும்போது. அந்த குழந்தை உதைக்கும் போதெல்லாம் இதை பார்க்கணும்னு இருக்கும். 7வது மாதமே எடுத்தால் சரியாயிருமா? ஐயோ பிள்ளைய பார்க்கணுமே. உங்களுக்கு என்னதான் அது மேலே ஆசை இருந்தாலும் 9 மாதம் வரைக்கும், 9.5 மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். அப்போ தான் அது முழுசாக வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது குழந்தை, கர்த்தரை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி. நமக்கு வசனத்தை கொடுத்துருப்பாரு, நமக்கு ஆசை இருக்கும், உடனே போய் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், உலகத்தை கலக்கணும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் உடனே ரைனாட் பாங்கே மாறணும், பில்லி கிரகாமா மாறணும். கர்த்தருக்கு தெரியும், தம்பி இப்போ நீ இருக்கிற நெய்ற ரேஞ்சுக்கு எதுவுமே ஆகாது. உனக்கு துருத்துருன்னு இருக்கு. நம்ம வீட்டிலலாம் பையன் வந்து திடீர்னு கேட்பான், பார்த்துருக்கீங்களா? 10-12 வயசில் நம்ம ஷேவ் பண்ணும்போது, நானும் பண்ணிட்டா இல்லை? நம்ம பையன் வந்து கேட்பான், அப்பா சொல்லுவார், டே இப்போ பண்ணேன்னு வச்சுக்கோ, முகமெல்லாம் என்ன ஆகும்? ஒரு நாள் வரும், அந்த மெச்சூரிட்டி வரும், தேவையும் வரும். அப்போ அதை நம்ம என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். ஆசை இருக்குது, பிளேடுன்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். பொறுமையோடு கூட காத்திருத்தல் கடைசியாய் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த நல்ல நிலம். அதுதான் சுயாதீன பிரமாணம். இந்த சுயாதீன பிரமாணம் 100% நல்ல நிலம். இங்கே முள்ளு கிடையாது, ஏன்னா இதில் எந்த சாபமும் கிடையாது. புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதத்தில் என்ன கிடையாது? ஒரு சாபமும் கிடையாது. கற்பாறையில் ஈரம் இல்லாமல் இருந்ததுன்னு இருக்கு. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நதியாக நமக்குள்ளே ஓடுகிறார். நமக்குள்ளே ஈரம் இருக்கிறது. புரியுதா நான் சொல்றது? கடைசியாக வழி அருகே இருந்தது தான் கர்த்தர் இன்னைக்கு வேலி அடைச்சி நம்மளை பாதுகாப்பாக தோட்டத்துக்குள் நடப்பட்ட அத்திமரமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. இன்னைக்கு 4 வகையான நிலங்களாக நாம் இருக்கிறோம். ஒரு சிலர் வழி அருகே போடப்பட்ட நியாயப்பிரமாணத்தைக்குரிய சுபாவத்தோடு கூட வசனம் வருது, ஆனால் பிசாசானவன் பொறுக்கி போட்டுடுறான்.
விசுவாசம் வரமாட்டேங்குது. ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசு அவங்களுக்கு தடையா நிற்கிறான். அவங்க பிசாசுக்கு துணையா போயிடுறாங்க. ரெண்டாவது, முள்ளுள்ள கற்பாறை உள்ள இடங்கள்ல வேரூன்றாதபடிக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது, ஈரமில்லாதபடியினாலே. பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய ஈரம் இருக்குமானா அவர் அதை வேரூன்ற பண்ணுவார். அந்த நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக பிரிந்து தோட்டத்துக்குள்ளே பாய்ந்தது. அப்பதான் அது எல்லாம் செழித்து வளரும். அந்த நதியின் ஓரத்தில் 12 விருட்சங்கள் இருந்தது. அது ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம். அதான் பரிசுத்த ஆவியினால உங்களுக்குள்ள வேரூன்றுகிற வசனம். மூன்றாவது, இந்த முள்ளெல்லாம் எடுத்து போடப்பட்டு சாபம் நீக்கப்பட்ட நல்ல நிலம். ஆதாம்கிட்ட அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ போய் மண்ணை பண்படுத்து, இந்த முள்ளை ரிமூவ் பண்ணிடணும். சாபத்தை நீக்கிட்டார் இயேசு. இப்ப நல்ல நிலமா நாம இருக்கிறோம். மீண்டும் எப்படி ஆண்டவர் ஆரம்பத்தில் படைச்சாரோ அது மாதிரிதான் சபை மாறுது. சபை மாறணும். முள்ளெல்லாம் எடுக்கப்பட்டு சாபம் நீக்கப்பட்டு இந்த வசனம் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் பொறுமையோட காத்திருந்து பலன் கொடுக்கிறவர்கள். உண்மையும் நன்மையுமாய், உண்மையும் நன்மையுமாய். இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. நான் நல்ல நிலமா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் நல்ல நிலமா இருக்கணும் ஆண்டவரே, நான் நல்ல நிலமா இருக்கணும். எனக்குள்ள முள் இருக்கக்கூடாது. நான் கற்பாறை உள்ளவனா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் வழி அருகே இருக்கிறவனா இருக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஜோடிக்கப்பட்ட வீடா இருந்துச்சுன்னா பிசாசு வரும். ஆனா உள்ள ஆள் இருந்தா பிசாசு வராது. நாம் தோட்டத்துக்குள்ளே நடப்பட்ட அத்தி மரமா மாறணும். ஒப்பு கொடுப்போமா? எல்லா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒரு நல்ல நிலைமை மாறணும். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் நல்ல நிலைமா மாறணும். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் வரும்பொழுது, உம்மை சந்திக்கும் பொழுது நல்ல நிலங்களாக, 100க்கு 100 கனி கொடுக்கிறவர்களாக, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக உம்மை சந்திக்க ஆயத்தப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்களுக்குள்ளே சாபமான முற்கள் இராதபடிக்கு, பிசாசானவன் பொறுக்கி போட்டு விடாதபடிக்கு, கற்பாறையாய் ஈரமில்லாமல் இராதபடிக்கு நல்ல நிலங்களாக உம்மை சந்திக்கிறவர்களாய் காணப்பட கிருபை பாராட்டும். கொடுக்கப்படுகிற வசனங்கள் 100க்கு 100 பலன் கொடுக்கட்டும். எந்த விதத்திலும் இதை பிசாசு பொறுக்கி போட்டு விடாதபடி கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.